राधे कृष्ण। श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। சுவாமி ராமானுஜர் அவருடைய திருநாமமும் அவருடைய தியானமும் நிச்சயமா நம்ம வாழ்க்கையே மாற்றிவிடும், சந்தேகமே வேண்டாம். எல்லாருமே வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் உண்டாகணும், ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவோ கற்பனையோ எதிர்பார்ப்போ ஆசையோ ஏதோ ஒன்று இருக்கு வச்சுக்கோங்களேன். ராமானுஜா அப்படின்ற அந்த நாமம், ராமானுஜருடைய திருமேனி தியானம் நிச்சயமா வாழ்க்கையில பெரிய ஒரு மாறுதலை நமக்குள்ளேயே கொண்டு வரும். நம்ம மாறினோம்னா வாழ்க்கை மாறும். சரியா? வாழ்க்கையில ஏதான புதுசா நம்ம மாறுவோம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கையினுடைய ரகசியம் என்னன்னா, நம்ம மாறினா வாழ்க்கையினுடைய போக்கு மாறும். அப்ப வாழ்க்கையில நம்ம அடையக்கூடிய விஷயங்கள் மாறும், வாழ்க்கைக்கான அர்த்தம் மாறும், வாழ்க்கைக்கான தேவைகள் மாறும். இப்ப நம்ம பகவத் சிந்தனையே இல்லாமல் இப்படி காலம் கடத்திட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன். சரி, இன்னைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு எப்படி டைம் பாஸ் பண்ணலாம், இப்படிதானே தோணும். அதே நம்ம மனசு பகவத் விஷயத்துல ஈடுபட்டு எடுத்து அப்படின்னா, சரி எவ்வளவு நாமஜபம் பண்ணலாம், இன்னைக்கு என்ன சத்சங்கம் கேட்கலாம், இன்னைக்கு என்ன பகவத் தியானம் பண்ணலாம், இன்னைக்கு எப்படி கோவில் போகலாம். சோ நம்ம மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் போக்கும் மாறுறது. இப்ப குழந்தைகளே பாருங்களேன், டெய்லி ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அதனுடைய ருட்டீன் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப சம்மர் ஹாலிடேஸ் எடுத்து அப்படின்னா அதனுடைய ருட்டீன் மாறுறது. அப்ப நம்ம மாறும் பொழுது வாழ்க்கையில தாக்கம் உண்டாகிறது. சரியா? அப்ப நாம தான் மாறணும். நம்ம மாறுறதுக்கு சுலபமான வழி சரணாகதி. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் ராமானுஜர் பூமியிலே வந்தார். அதனாலதான் ராமானுஜர் சிஷ்யர்கள் எல்லாருக்கும் ஒரு ஏற்றம். பெருமாள் வரைக்கும் ஒத்தை கொத்த நின்று போட்டி போடுறா பெருமாளோட. என்னடான்னா, ராமானுஜரனுடைய நாம சங்கீர்த்தனத்திலே அப்படி ஒரு நம்பிக்கை, ராமானுஜர் தியானத்தினால அப்பேற்பட்ட ஒரு ஏற்றம் மனசுக்குள்ள வந்துடுறது. இது அகம்பாவம் கிடையாது, ராமானுஜர் மேல வச்சிருக்கிற அத்தியாச்சரியமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் திருமலை அனந்த ஆழ்வான் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த காட்டுக்குள்ள, திருமலையெல்லாம் காடு தானே, நிஜமாவே 2-3 பேர் கூட என்கிட்ட பேசும்போது சொன்னா, இப்பயே இப்படி இருக்க குருஜி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி 8 மாசம் 9 மாசமான மனைவியை கூட்டுண்டு, கர்ப்பவதியா இருக்க மனைவியை கூட்டுண்டு திருமலையில போய் தங்கி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? இப்ப திருமலையில இவ்வளவு கூட்டம் வந்துட்டே இருக்கு. அப்பயும் பார்த்தா இன்னைக்கு நிறைய அடர்ந்த காடுகள்லாம் இருக்கு திருமலையில. ராத்திரியெல்லாம் வண்டியெல்லாம் கூட விடமாட்டேங்கிற மலை ஏறி இறங்கிறதுக்கு. அப்ப அந்த காலத்துல பெரிய படி வசதி கிடையாது, எலக்ட்ரிக்கல் லைட் கிடையாது, 6 மணிக்கு மேல ஒரு வெளிச்சமும் இருக்காது. அவவா வீட்டுல ஏற்றி வைக்கிற விளக்க தான் வச்சுட்டு வாழணும். அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில அவ்வளவு அழகா ஒரு நந்தவனம் அமைச்சு நித்தியம் அதை பராமரிச்சுண்டு அதுல வரக்கூடிய புஷ்பங்களை எடுத்து மலையப்ப சுவாமிக்கு மட்டும் பண்ணிண்டு வேற ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நிஜமாவே ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? பணத்துக்கு ஆசைப்படல, சரி இந்த மாதிரி இந்த வேலை பண்ணா கோவில் எவ்வளவு பணம் கிடைக்கும், இந்த மாதிரி பிரயோஜனம் இருக்கு, எதுவுமே இல்லை. கலியுகத்துல அப்படிலாம் பிரயோஜனம் இல்லாமல்லாம் நமக்கெல்லாம் கைங்கரியம் பண்ண வருமா சொல்லுங்க? எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு கோவில் நம்மளை கூப்பிடுறா, ஒரு 10 நாள் ஏதோ கோவில்ல கொடுக்குற சாப்பாடு தான், நமக்கு பிடிச்ச மாதிரி மெனு கிடையாது. காத்தால பெருமாளுக்கு என்ன தலிகையோ அதுதான் கொடுப்பா, மத்தியானம் ஒண்ணு உண்டு, அதான் ராத்திரி உண்டு, அவ்வளவுதான். வேற ஒன்னும் ஸ்பெஷலா கிடையாது. ஏதோ நமக்கு நம்மளா ஒரு குடிசையை போட்டு வாழணும். ஆனா டெய்லி பெருமாளுக்கு மாலை கட்டி போடணும் அப்படின்னா நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியுமா சொல்லுங்க? ஆனா அனந்தாழ்வானுடைய நம்பிக்கை மனோபலம் அவ்வளவு அழகா பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு ஸ்திதியில பகவான் பார்த்தார், இந்த அனந்தாழ்வான் நம்ம இடத்துல எதையுமே கேட்கறது இல்லை. ஆனா மலையப்ப சுவாமி அப்படித்தானே ராமானுஜர் இடத்துல சொன்னார், எனக்காக மாலை கட்டி போடுறவன் யாராவது ஒருத்தன் அனுப்பப்படாதா அப்படின்னு. அதனால அனந்தாழ்வான் எதையுமே பெருமாளிடத்துல கேட்கவே இல்லை.
அவர் பாட்டுக்கு நித்திய கைங்கரியம் மட்டும் பண்ணிட்டு ஜம்முன்னு இருக்கா. இப்ப நம்ம எல்லாம் கோவிலுக்கு போனோம்னா பெரிய லிஸ்ட் இருக்கும் இல்லையா, இது ரொம்ப முக்கியமான விஷயம், இது முதல்ல நடந்து கொடு பெருமாளே அப்படின்னா பிரார்த்திச்சுப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையும் இல்லாமல் ஒரு பகவத் கைங்கரியம் ரொம்ப அழகு. அந்த ஒரு ஸ்திதி வரும்பொழுதுதான் அந்த சுகம் எவ்வளோன்னு புரியும். ஒண்ணுமே கேட்காம சுவாமி முன்னாடி போய் நிக்கிறது, எதையுமே எதிர்பார்க்காம சுவாமி அழகா பாதாதி கேசம் கேசாதி பாதம் தொழுதுட்டு வர்றது, அது ஒரு தனி ஆனந்தம் தானே. அது அந்த ஒரு பக்குவம் வரணும். கேட்கறது ஒரு சுகம், எதுவுமே கேட்காம இருக்கிறது ஒரு சுகம். ஆண்டாள் மாதிரி ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாயின் அவனிஷ்டமா விடுறது இன்னொரு சுகம். அழகா அனந்தாள் ஒண்ணுமே கேட்கல. மலையப்ப சுவாமி பார்த்தார், நிஜமாவே இவன் இப்படியேதான் இருப்பானா, இல்லாட்டி ஏதான ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா இந்த அனந்தாழ்வானுடைய சுவாவம் மாறுறதா பார்க்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். பார்த்தா அனந்தாழ்வானுக்கு தொழுநோய் வந்துடுத்து, உடம்பெல்லாம் புண்ணாகிறது. தொழுநோய் என்ன பாடுபடுத்தும். ஆனா இந்த காலகட்டத்தில் இப்ப மருந்து கண்டுபிடிச்சாச்சு, அதனால ஆரம்பத்திலேயே சிகிச்சை கொடுத்துட்டோம்னா சரியாயிடுறது. பகவான் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விதமான விஷயத்துக்கும் மருந்து கண்டுபிடிச்சு கொடுத்துன்னு தான் இருக்கான். மக்கள் திருந்தனம்ன்றதுக்காக தான் பலவிதமான வியாதிகள், நம்முடைய மனசு நம்முடைய இந்திரியங்கள் எல்லாமே இருக்கு. வியாதிக்கு பலவிதமான காரணங்கள். பிராரப்த கர்மா ஒண்ணு, நம்முடைய ஆசா பாசங்கள் காரணம் ஒண்ணு, நம்முடைய நடவடிக்கைகள் காரணம் உண்டு, ஆகார நியமங்கள் காரணம் உண்டு, வாழக்கூடிய முறை பலவிதமான காரணங்கள். சிலது பகவானே சரி எப்படிதான் இருக்கான் பார்க்கலான்றதுக்காக வரக்கூடிய வியாதிகள். அப்படி வந்ததுதான் அனந்தாழ்வானுக்கு தொழுநோய். ரொம்ப கஷ்டப்படுறார். ஆனா அதுல கூட மலையப்ப சுவாமிக்கான கைங்கரியம் நின்று போகல. மலையப்பன் அசந்து போறார். நமக்கெல்லாம் ஒரு வியாதி வந்துடுத்தா முதல்ல பகவானே எனக்கு இவ்வளவு பண்ணேன்னு எனக்கு இப்படி கொடுத்துட்டியே, நான் என்ன தப்பு பண்ணேன் முதல் கேள்வி கேட்பேன் எல்லாரும். நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பாபமும் பண்ணலையே, எனக்கே இப்படி வந்து கொடுத்து. உடனே சுவாமி மேல ஒரு வெறுப்பு, பக்தியில ஒரு நாட்ட குறைவு. இது ரொம்ப சாதாரண விஷயம். இது என்னன்னா நம்மள மாதிரியே இருக்கவா அதை நியாயம் வேறப்படுத்துவா. பகவான் ஏன் தான் அவளை அப்படி சோதிக்கிறான்னு தெரியல அப்படின்னு. அப்ப என்ன ஆயிடுறதுன்னா நம்ம மேல தப்பில்லை அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு எல்லாம் வந்துடும். ஆனா அனந்தாழ்வான் இதை பத்திலாம் சிந்தனை பண்ணல. சரி ஏதோ பிராரப்த கர்மா கழியறது, சரி இல்லாடி ஸ்ரீனிவாசனே உரிமையோட கொடுத்திருக்காரு, எடுத்துப்போமே என்னதான் ஆக போறது பார்க்கலாம் அப்படின்னு எலும்பும் தோலுமா ஆயிடுறார். உள்ளுக்குள்ள இருக்க எலும்பெல்லாம் தெரியற அளவுக்கு ஆயிடுறது தொழுநோயில. ஆனாலும் பகவத் கைங்கரிய ருச்சியோ ராமானுஜ நாம இதுவோ குறையவே இல்லை. ஒரு நாள் மலையப்ப சுவாமி பிரத்யக்ஷமா வந்துட்டார். செந்தாமரை கண்களோட, அழகான திருக்கைகளோட, ஆஜானுபாகுவான சரீரத்தோட, கிரீடம் குண்டலம்னு சாட்சாத் மன்மதனாக மலையப்ப சுவாமி பிரத்யக்ஷமா நிக்கிறார். அனந்தாழ்வானே இப்பவும் சொல்லு, இப்ப என்னிடத்துல சொல்லு, இதை சரி பண்ணுன்னு சொல்லு, நான் உடனேயே சரி பண்ணிடுறேன் அப்படின்னார். அனந்தாழ்வான் சிரிச்சார், கொடுத்ததும் நீரே, இப்ப அதை கெடுக்கிறதுக்கும் வரீரோ, உம்மிடத்துல நான் ஒன்னும் கேட்கலையே, உன்னிடத்துல கேட்கறதுக்கு பல கோடி பேர் வந்துட்டு இருக்கா, அவளுடைய பிரார்த்தனையே பண்ணி கொடு, உன்னிடத்துல நான் ஒண்ணுமே கேட்கல, இது கர்மா அனுபவிச்சுட்டு போறேனே, இது காரணம் கொண்டு சீக்கிரம் சரீரம் முடியறதுன்னா நல்லதுதானே, உனக்கு ஒன்னும் பரிவே வேண்டாம், எனக்கு ஒண்ணு இந்த வியாதியை சரி பண்ணவே வேண்டாம், நீ பாட்டுக்கு அழகா மாலை வருதா, மாலையில ஏதானம் குற்றம் குறை இருந்தால் மட்டும் தேவரீர் சொன்னால் போதும், இந்த விஷயங்கள்லாம் தேவரீர் ஒன்னும் கண்டுக்க வேண்டாம், பரிவு காட்டவும் வேண்டாம், நான் கேட்கவும் இல்லை அப்படின்னு அழகா அவர் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்கிறார். திரும்ப திரும்ப மூக்கறுபடுறார் மலையப்ப சுவாமி. நேற்று கூட நிறைய சொல்லிட்டு இருந்தா இல்லையா மலையப்ப சுவாமி எப்படி எல்லாம் அனந்தாழ்வானத்துல தோத்து போகிறாரு. மலையப்பனுக்கு இது ரொம்ப சுகமா இருக்கான். இந்த ராமானுஜ சிஷ்யர்கள் என்ன வைராக்கியம், எல்லாரும் பகவானை பிடிக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறதுக்காகத்தானே. அப்படிப்பட்ட பகவானே பிரத்யக்ஷமா வந்து சொல்லு சரி பண்றேன்னு சொன்னா அது வேணும்னு சொல்லலையா. அப்ப சரீரத்தை பத்தி அபிமானம் விட்டா தானே இப்படி முடியும் இல்லையா. தேக அபிமானம் போகணும் இல்லையா. அதுவும் வியாதியில சத்தியமா அந்த வியாதி சரியா போனா போதும் அப்படின்னு ஒரு தோணல் நமக்கு வந்துடும். ஆனா அனந்தாழ்வான் அதையும் ஜெயிக்கிறார். மலையப்பன் பார்த்தார், அசந்து போயிட்டார். என்ன வைராக்கியம் என்ன வைராக்கியம்னு சந்தோஷமா வந்து
பெருமையா அலர்மேல் மங்காவிடத்துல சொன்னார். தாயார் அப்படி கோபமா பார்த்தா, என்ன அநியாயம், அவனிடத்துல போய் பர்மிஷன் கேட்டு இருப்பாளா? உங்களுக்கு பார்த்து பார்த்து அவ்வளவு அழகா மாலை கட்டி போட்டு இருக்கான் நம்ம பையன், அதுவும் அடியேன் ராமானுஜதாசன் எப்பொழுதும் சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு கேட்காம ஓடி போய் பண்றதை விட்டுட்டு அவனிடத்துல போய் வம்பு பண்ணிட்டு வரீரோ, சீ 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 இப்படி ஆயிட்டீரே அப்படின்னு தாயார் முகத்தை திருப்பி வச்சிருந்தாளாம். தாயார் பக்தர்களிடத்துல ஒரு நாள் கூட தன் முகத்தை திருப்பினதில்லை. ஆனால் சுவாமியுடையதான இந்த காரியத்தை பார்த்து முகத்தை திருப்பின்னுட்டாளாம். உடனே மலையப்ப சுவாமி பார்த்தார், அங்க போனா இவன் திட்டுறான், இங்க வந்தா இவ திட்டுறா, சரின்னு சொல்லி தானே அழகா அனந்தாழ்வான் சரீரத்தை பரிபூர்ணமா குணமாக்குறார். தழும்பு கூட இல்லாதபடி இன்னும் பல 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 பலன்னு ஜொலிக்கிறது திரும்பி. உடனே திருமலையில் இருக்கிறவாள்லாம் அனந்தாழ்வான கொண்டாட அவர் சொன்னார், எல்லாம் ராமானுஜ கிருபை. அப்பொழுதும் ஒரே வார்த்தை தான், சீனிவாசன் அனுகிரகம்னு வரமாட்டேங்கிறது, எல்லாம் அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னுட்டார். மலையப்ப சுவாமி பார்த்தார், என்ன பண்ணாலும் இவன் ஒண்ணு நம்மளை கொண்டாட போறது இல்லை, ஆனாலும் இவனுடையதான ஒரு தயவு நமக்கு வேண்டி இருக்கு. இவன் புஷ்பம் கட்டி போடுறா போல இதுவரைக்கும் ஒருத்தருமே நமக்கு பூ சாத்தி போட்டதில்லை அப்படின்னு சொல்லி மலையப்ப சுவாமி ஆனந்தமா அனந்தாழ்வானுடைய கைங்கரியத்துல தளச்சு கிடக்கிறார். அப்படியே மலையப்ப சுவாமிக்கு நித்தியம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் திருமலை அனந்தாழ்வான். அதே சந்தர்ப்பத்துல தொண்டனூர் நம்பின்னு இன்னொருத்தர் ராமானுஜ சிஷ்யர், தொண்டனூர் நம்பி அனந்தாழ்வான் இவர்கள்லாம் அந்த கர்நாடகா மேல்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். அழகா அவர் என்ன பண்ணார், ராமானுஜரத்தை பஞ்சசம்ஸ்காரம்லாம் வாங்கிண்டு அழகா தன்னோட ஊர்ல இருந்துட்டு ஜோரா பாகவத கைங்கரியம் ததீயாராதனம் பண்ணிட்டு இருக்கார். டெய்லி அழகா ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் கூப்பிட்டு அன்னம் எல்லாம் கொடுத்துண்டு பகவத் விஷய காலக்ஷேபம் எல்லாம் அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இருக்கார். அப்போ ஒரு நாள் அவருடைய ஊர்ல ஒரு சைவ பண்டாரம், ரொம்ப நொந்து போய் இழைச்சு போய் தலையெல்லாம் ஜடாமுடி வச்சுண்டு பசிக்கிறது, யாராவது எனக்கு சாப்பாடு கொடுங்கோன்னு ஒரு வீட்டுல போய் நின்னார். அப்ப உடனேயே அந்த வீட்டுல இருக்கிறப்பா நேரம் அங்க போ, அழகா வாசல்ல வாழை மரம் எல்லாம் கட்டியிருக்கப்பார், தொண்டனூர் நம்பி அவருடைய ஊரு, அவர் வீடு அதுதான். அவர் டெய்லி அழகா ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் ததி ஆராதனம் பண்றா, நாங்க கொடுத்தாலாவது கஞ்சியோ கூழோ தான் கொடுப்போம், அவர் வீட்டு வாசல்ல போய் நின்று எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ராமானுஜா ராமானுஜா அப்படின்னு சொல்லு, நன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா விருந்து சாப்பாடே கிடைக்கும்னு சொல்லிட்டார்கள். உடனே நேரம் அந்த சைவ பண்டாரம் போனார், அழகா தொண்டனூர் நம்பி வீட்டு வாசல்ல நின்னார், எம்பெருமானார் திருவடிகளே சரணம் அப்படின்னு சொன்னார். இந்த கேட்ட உடனே கிடுகிடுன்னு தொண்டனூர் நம்பி வெளியில வந்தார். யாரோ ஸ்ரீ வைஷ்ணவா வந்திருக்கான்னு பார்த்தா ஜடா முடி, உடம்பெல்லாம் சாம்பல் பூசிண்டு, நெத்தில விபூதி இட்டுண்டு, கழுத்துல ருத்ராட்ச கொட்டையெல்லாம் போட்டுண்டு ஒரு சைவ பண்டாரம் நிக்கிறார். தபசி, ஒரு அகோரி மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ உடனே ஒரு ஆச்சரியமா பாக்கிறார், எதுக்காக நீர் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்னு ராமானுஜர் பேரை சொன்னீர்? ரொம்ப பசிக்கிறது, இதை சொன்னா சோறு கிடைக்கும் சொன்னார்கள், அதனாலே வந்தேன் அப்படின்னார். உடனே தொண்டனூர் நம்பி வாங்கோ, ரொம்ப சந்தோஷம், நிறைய ஸ்ரீ வைஷ்ணவாள சாப்பிட்டுட்டா, அடுத்து நானும் என் குடும்பத்தாரும் சாப்பிடணும், அழகா அந்த அன்னத்தை உங்களுக்கும் தரேன்னு சொல்லி அழகா அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு தலவாழ இலை போட்டு அன்னம் பரிமாற. உடனே ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் சண்டைக்கு வந்துட்டா, என்ன பண்ணிட்டு இருக்கீர், இப்படி ஒரு சைவ பண்டாரத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி சதி ஆராதனம் பண்றீரே, விரோதம் இல்லையா அப்படின்னா, ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு விரோதம் இல்லையா அப்படின்னுட்டா. அப்ப உடனே தொண்டனூர் நம்பி கை கூப்பின்றார், என்ன மன்னிச்சிடுங்கோ, எனக்கு ஒரு சந்தேகம் தெளிய வைப்பேளா அப்படின்னார். சொல்லுங்க அப்படின்னா வைஷ்ணவாள்லாம். உடனே அவர் சொன்னார், எம்பெருமானார் திருநாமத்தை சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னார். உடனே ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் பிரசன்னமா சொன்னா, எம்பெருமானார் ராமானுஜர் உடையவர் யதிராஜர் லக்ஷ்மணமுனி இளையாழ்வார் இந்த நாமத்தெல்லாம் சொன்னா மோட்சமே கிடைக்கும், அதுக்கு என்ன இப்ப அப்படின்னா. உடனே தொண்டனூர் நம்பி சிரிச்சுட்டே சொன்னார், ராமானுஜான்னா மோட்சமே கிடைக்கும்னா ஒரு வாய் சோறு கிடைக்காதோ, அவர் எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம்னு சொன்னார், சரணம்னு சொன்னார், அதனாலே அவருக்கு கொடுத்தேன் அப்படின்ட்டார். உடனே ஸ்ரீ வைஷ்ணவாள் அப்படிலாம் பண்ணப்படாது, உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல.
அவர் சொன்ன எம்பெருமானார் திருவடிகளே சரணம்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படின்னு. அப்ப உடனே அழகா அந்த சைவ பண்டாரம் பார்த்தார், என்ன ஆச்சு, என்ன வாதம் அப்படின்னார். விஷயத்தெல்லாம் சொன்னார். இவ்வளவுதானே, ஆகாரம் சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் உங்களுடைய சித்தாந்தத்துக்கு வந்துடுறேன்னு. அழகா அவரும் ஆகாரம் நன்னா சாப்பிட்டார், சந்தோஷமா சாப்பிட்டார். அப்பாடா, எம்பெருமானார் என் வயிற்றை காப்பாற்றினார் அப்படின்னார். அப்ப எம்பெருமானார்ன்ற அந்த வார்த்தை, ராமானுஜான்ற வார்த்தை மோட்சமே தரும் நிரூபணமா எடுத்து. மோட்சமே தரும்னா ஒரு வாய் சோறு சத்தியமா கிடைக்கும். அதனால எதிர்காலத்தை சோத்துக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு யாருமே இல்லைன்னா என்ன பண்ணுவேன், நிறைய யோசனைகள் இருக்கு இல்லையா, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே. சொல்லுங்க தைரியமா, ராமானுஜா லோகத்துக்கெல்லாம் குருவானவரே பகவானே உமக்கு நமஸ்காரம், ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. அவ்வளவு வசதி ராமானுஜர். அழகா நன்னா சாப்பிட்டார், கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். அப்ப மோட்சம் கிடைக்கும், ஒரு வாய் சோறு கிடைக்கும்னா வீடு வாசல் வேலை, குழந்தைகளுக்கு கல்யாணம், பேரன் பேத்தி, ஆரோக்கியமான வாழ்க்கை, இதெல்லாம் கிடைக்கும்னு நான் உட்காந்து பட்டியல் போடணுமோ? ஏடிஎம் டெபிட் கார்டு கூட பணம் இருந்தா தான் கொடுக்கும். ராமானுஜான்ற நாமம் நீங்க எங்க இருந்தாலும் என்ன வேணாலும் கொடுக்கும். தெய்வத்தையே கொடுக்கும்னா லௌகீகமான தேவைகளை கொடுக்காதோ? ராமானுஜா இந்த சதுரக்ஷரி போதும். ராமானுஜான்ற இந்த திருநாமம் சத்தியமா நல்லனவெல்லாம் பெற்ற தாயினும் ஆயின செய்யும், சரியா படைத்த தெய்வத்தை காட்டிலும் மேலான செய்யும் ராமானுஜா என்னும் திருநாமம். அவ்வளவு அழகா அந்த சைவ பண்டாரம் நன்னா சாப்பிட்டா. உடனே ஜோரா தலையெல்லாம் வழிச்சென்றார். ஆச்சரியமா தொண்டனூர் நம்பி அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி வச்சார். அவர் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல அழகா அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்ல வச்சுட்டார். அவராதான் வந்தார் எல்லாமே. அப்ப உடனே அவர் கைகட்டி வாய் பத்தி நின்று கேட்டார், அடியேனுக்கு ஏதானும் கைங்கரியம் தாங்கோ அப்படின்னார். அப்ப உடனே அழகா தொண்டனூர் நம்பி கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய, ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் ஆகாரம் எடுத்தின்ற பிறகு அந்த தலிகை மாற்றுவது உம்முடைய வேலைன்னுட்டார். அதாவது அவர் சாப்பிட்ட பிறகு அந்த இலையை எடுக்கணும் இல்லையா, அந்த இலை எடுக்கிற கைங்கரியம் இனி உம்முடையது. அன்னிலேருந்து அவர் அந்த இடத்துல இருந்துட்டு ஜோரா அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு அடியேன் ராமானுஜதாசன் ராமானுஜ ஸ்மரணம் பண்ணிட்டு வாழ ஆரம்பிச்சுட்டார். அவர் ராமானுஜரை நேர கூட பார்த்தது இல்லை, ஆனாலும் ராமானுஜ நாம பிரபாவம் பிரத்யக்ஷமா அவர் உணர்ந்துட்டார். ஒரு சந்தர்ப்பத்துல அவர் அந்த சைவ பண்டாரம் இப்ப ஸ்ரீ வைஷ்ணவர் ஆயிட்டாருன்னு அவர் அழகா திருமலைக்கு பிரயாணப்பட்டார். திருமலைக்கு பிரயாணப்பட்டார். அழகா அப்படி திருமலை பிரதர்ஷனம் வரும் பொழுது அனந்தாழ்வானுடைய ராமானுஜ திருவனந்தவனம் பார்த்தா, இதுடா ராமானுஜ திருவனந்தவனம் போட்டிருக்கே அப்படின்னு உள்ள போனார். பார்த்தா ராமானுஜர் புஷ்கரணின்னு எழுதியிருந்தது. ஓ, அப்பதான் அழகா அப்படி பார்த்தா அனந்தாழ்வான் அழகா கலையெல்லாம் பிடுங்கி ஜோரா பாத்தி கட்டி எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கார். அப்போ உடனே சைவ பண்டாரமா இருந்தாலே அவர் கோபம் வந்துட்டு, உங்களுக்கு புரியறதுக்காக அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அவர் கோபம் வந்துட்டு, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, இங்க இருக்கிறவர்கள்லாம் நித்திய சூரிகள் நித்திய முக்தர்கள்னு குலசேகர ஆழ்வார் முதற்கொண்டு எல்லாரும் சொல்றா. எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனெல்லாம் சொல்றார். நீங்களடானா இந்த செடியை பிடிங்க அங்க நடுறேள், அங்க இருக்க களை செடியெல்லாம் பிடுங்குறேள், அவள்லாம் நித்திய சூரிகள் நித்திய முக்தர்கள், உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி திருப்பதியில உட்காந்து அபச்சாரம் பண்ற? பேசாம இந்த பாவத்தை விட்டுட்டோ நேர என் கூட வாங்கோ, என் கைங்கரியத்துல 4 பங்கு உமக்கு தரேன் அப்படின்னு. ஒரு பண்ற கைங்கரியம் என்ன? வைஷ்ணவெல்லாம் சாப்பிட்ட பிறகு அந்த எச்சிலை எடுக்கிறது. அந்த கைங்கரியத்துல 4 பங்கு உமக்கு தர, முடிச்சு தரல, 4 பங்கு தரேன். டெய்லி அந்த எச்சில கொஞ்சம் நீங்க எடுங்கோ, அதை விட்டுட்டு இந்த மாதிரி இங்க இருக்கிற இவாளெல்லாம் நித்திய சூரிகள் இவாளெல்லாம் அப்படி பிடுங்கப்படாது, சரியா அப்படின்னு. அனந்தாழ்வான் கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழியே கைகூப்பின்னு சொன்னார், அடியேன் தேவரீர் சொல்றதெல்லாம் சத்தியம்தான், ஆனா அது என்னுடைய ஆச்சாரியனுடைய உத்தரவு. அதனால அடியேன் பெருமாளுக்கு நந்தவன கைங்கரியத்துக்காக இத்தனையும் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒண்ணு எனக்கு சொல்ல தெரியல, அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு. உடனே இவரும் அடியேன் ராமானுஜதாசன் பரஸ்பரம் 2 பேரும் சேவி சென்றார்கள். அவர் சொன்னார்,
ராமானுஜர் உத்தரப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கேன், அப்படியா அடியேன் சமிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். அத்தனை வசதி பாருங்க. ராமானுஜ நாம பலம் அனந்தாழ்வானுக்கு 4/1 கைங்கரியம் தரேன்னு இவர் சொன்னார். அப்படின்னா இதுதான் ராமானுஜர்களுடைய சிஷ்ய பிரபாவம். அனந்தாழ்வானே ஜோர் அப்படின்னா ராமானுஜர் சிஷ்யரோட சிஷ்யர் இவர். தொண்டனூர் நம்பியுடைய சிஷ்யர். எல்லாருக்கும் ராமானுஜர் தான் ஆச்சாரன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் சொல்றார், திருமலையில் இருக்கிறவாள் நித்திய சூரிகள் நித்திய முக்தர்களாச்சே, அவள் எப்படி நீர் இடம் மாத்துவீர் அப்படின்னு கேட்கிறார். அப்ப ராமானுஜர் வசத்தியான்னா இல்லாட்டி திருமலை ஆழ்வார் வசத்தியா இல்லாட்டி மலையப்ப சுவாமி வசத்தியா அப்படின்னா ராமானுஜர் தான் வசத்தி. அவ்வளவு அழகா இவர் இப்படி கைங்கரியம் பண்ணார். அனந்தாழ்வான சேவிச்சு அடியன் சமிக்கணும்னு சொல்லி அவர் வந்துட்டார். ராமானுஜர் கொடுத்த கைங்கரியம்னு ஒன்னும் பேசவே இல்லை, அதை செய்வ பண்ணிட்டார். அப்ப அந்த ராமானுஜ நாமம் பார்த்துக்கோங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் ஒன்னும் கவலைப்படாதீங்க, எதுக்கும் மனசு விட்டு போக வேண்டாம். நம் ராமானுஜர் இருக்கார், நம்முடைய உரிமை, சரியா? நம்முடைய ஆச்சாரியன், நம்முடைய குலதெய்வம் ராமானுஜர் நிச்சயமா நம்மள கைவிட மாட்டார். இதெல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கா. அப்ப ராமானுஜர் பார்த்தார், ஸ்ரீரங்கத்துல இருக்கார் ராமானுஜர். அப்ப அனந்தாழ்வானு திருமலையில இருக்கார். என்ன செய்தி, எப்படி நடந்துட்டு இருக்கு ஒன்னும் தெரியல. பெருமாள் குகப்பா கைங்கரியம் நடக்கிறதா இல்லையா அப்படின்னு ராமானுஜர் யோசிக்க, அழகா சொப்பனத்துல வந்தார் மலையப்ப சுவாமி. பல 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 பலன்னு செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனி வாயோடு பல 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 பலன்னு சுவாமி ராமானுஜருக்கு சொப்பனத்துல வந்தார் மலையப்ப சுவாமி. ராமானுஜர் நினைச்சார் இல்லையா, மலையப்பனுக்கு இது வகப்பா இருக்கா இல்லையா எப்படின்னு நினைக்க பார்க்கணுமே அப்படின்னு நினைச்ச உடனே மலையப்ப சுவாமி சொப்பனத்துல வந்தார். ராமானுஜரை பார்த்தார். என்னமா ஒரு சிஷ்யன் அப்பா, என்னிடத்துல இருந்து எதையுமே எதிர்பார்க்கல, நானே போய் கேட்டாலும் ஒன்னும் வேண்டான்றான். இப்படி ஒரு புஷ்பமாலை இதுவரைக்கும் எனக்கு யாரும் தந்ததில்லை. நீர் கட்டாயம் திருமலை வரணும், அந்த நந்தவனத்தை பார்க்கணும், அந்த அனந்தாழ்வான் கட்டி பூ கொடுக்கிறார் அந்த மாலை, அந்த அழக அந்த பரிமளத்தை நீர் பார்க்கணும், சீக்கிரம் உடனே திருமலை ஏற வாரும் அப்படின்னு மலையப்ப சுவாமி உத்தரவு கொடுத்துட்டார். பொழுது விடிஞ்சது. ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷம். மலையப்பனே வந்து நீ வந்து பார் அப்படின்னு. உடனே அழகா அன்னைக்கு தீர்த்தம் எல்லாம் ஆடிட்டோட அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சுட்டு நம்பெருமாளை சேவிச்சு நிக்கிறார். அழகா ரங்கராஜனை பார்த்தா, ரங்கராஜன் என்ன ராமானுஜரே ஏதோ கேட்கணுமோ அப்படின்னார். தன்னே சுவாமி ராமானுஜர் சொன்ன, அடியேன் தேவரில் இருக்கக்கூடிய திருவேங்கடமலையை சேவிச்சுட்டு வரலான்னு அபிப்பிராயம், உத்தரவு கொடுத்தேன்னா சேவிச்சுட்டு வரேன் அப்படின்னார். உடனே அழகா ரங்கராஜன் சிரிச்சார். போயிட்டு வாரும், திருவேங்கடமுடையான சேவிச்சுட்டு கடுக சீக்கிரம் வந்துடுங்கோ அப்படின்னு உத்தரவு கொடுக்க சுவாமி ராமானுஜரும் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருமலை யாத்திரை கிளம்பினார். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. सर्वत्र रामानुजनाम संकीर्तनम रामानुजा रामानुजा. राधे कृष्ण.